Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கர்வ் லைன் அண்ட் கர்வ் சேனல் இந்த மாதிரி ட்ராப் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த கர்வ் லைன் அண்ட் கர்வ் சேனலை பொறுத்தளவு மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் எலியட் வேவில் சில இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ட்டை பொறுத்தவரை ஸ்டடி பர்பஸாக எடுத்தது. ஸோ மார்க்கெட் இந்த கர்வ் லைனை பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரக்சர் இருந்தால் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருந்தால் நமக்கு மார்க்கெட் இந்த கர்வ் சேனலுடைய டாப்லேருந்து நமக்கு இந்த பாட்டம் கர்வை கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கும் கர்வ் சேனலுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. மார்க்கெட்டில் பொதுவாக ட்ரெண்ட் ரிவர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிரேக் அவுட் என்ட்ரியாக இருந்தாலும் சரி, நார்மலாக யூஸ் பண்ணுறது நம்ம ட்ரெண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கு பாட்டம் ரைஸாக இருந்ததுன்னா அது அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் ஆகும். அதே நமக்கு பாட்டம் டிக்ளைனாக இருந்ததுன்னா அது நம்ம டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனாகவும் சொல்லுவோம். லைக் சேம் அதே கான்செப்ட் தான். பட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவு ஒரு ஹை ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். பட் இந்த இடத்துல கர்வ் லைனை பொறுத்தளவு ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவு இது நம்ம அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம், இது நம்ம டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். லைக் அதே மாதிரி கர்வை பொறுத்தளவு இது நார்மல் அசெண்டிங் கர்வ்னு சொல்லுவோம், இது நம்ம டிசெண்டிங் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கான நேச்சர் எந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, தென் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதே டவுன் ட்ரெண்டை பொறுத்தளவு ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, தென் நமக்கு பிரேக் அவுட். ஸோ இதை பொறுத்தவரை நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு. பட் கர்வ்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு லோவர் ஹை, ஒரு லோவர் லோ, ஒரு லோவர் ஹை, தென் ஹையர் லோ, இந்த ஸ்ட்ரக்சரில் கிடச்சிட்டு இந்த இடத்துல நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும். ஸோ இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்துட்டு நமக்கு கர்வ் லைனை கட் பண்ணும்போது நமக்கு ட்ரெண்ட் கன்வியூஷன் நடக்கும். அதாவது இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் கன்வியூஷனாக நடக்கும், ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்காது. லைக் அதே மாதிரி புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, லோவர் ஹை, தென் ஒரு மைனர் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்துட்டு நமக்கு கர்வ் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ட்ரெண்ட் கன்வியூஷன் நடக்கும். அதாவது நமக்கு இந்த ராலி கன்வியூஷன் நடக்கும். ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைனுக்கும் கர்வ் லைனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் சார்ட்டில் எடுத்து காட்டுறேன். லைக் இந்த ஜோனை பாருங்கள், ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, தென் ஹையர் லோ, தென் லோவர் ஹை. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ கர்வ் லைனை பொறுத்தளவு இந்த ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் ஸோ இந்த மைனர் ஸ்விங் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பைக்கிங் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு கர்வ் லைன் கிடைக்கும். ஸோ இந்த கர்வ் லைனை பொறுத்து நமக்கு எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜோனில் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு நம்ம ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைனுக்கும் கர்வ் லைனுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் லைனுக்கான பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கும். இதே கர்வ் லைனுக்கான பிரேக் அவுட்டை பொறுத்தளவு கொஞ்சம் அட்வான்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட் மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ எங்கேயும் மார்க்கெட் ஆனது நம்ம ஒவ்வொரு ஸ்பைக்கும் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் மார்க்கெட்டும் இந்த கர்வ் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய காண்டிலானது இந்த கர்வ் லைனை கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக இந்த இடத்துல கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஜோனையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு ஹை, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் ஹை. ஸோ மார்க்கெட் ஆனது நமக்கு அந்த கர்வ் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அந்த கர்வ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ராலி நடந்திருக்கான் நமக்கு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜோனில் பாருங்கள். ஸோ கர்வ் லைனை பொறுத்தளவு ஸ்விங்கோட பாட்டத்துக்கும் அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய மைனர் ஸ்பைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தலும் லோ, ஒரு லோவர் லோ, தென் ஒரு ஹையர் லோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் நமக்கு இந்த ஜோனில் ரீடெஸ்ட் பண்ணி தான் நமக்கு கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹை, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் ஹை, தென் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். அந்த பிரேக் அவுட்டை தொடர்ந்துட்டு நமக்கு அந்த கர்வ் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கான். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஜோனை பாருங்கள், நம்ம சிங்கோட டாப்பையும் அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய மைனஸ் ஸ்பைக்கையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தலும் ஹை, ஹையர் ஹை, ஒரு லோவர் ஹை, மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்கான். ஸோ இந்த கர்வ் லைனுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா இது நமக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு பார்த்தாச்சு. பட் இது எலியட் வேவில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ எலியட் வேவ் பொறுத்தலும் மோஸ்ட்லி சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுற சேனலுக்கும் எலியட் சேனலுக்கும் ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சேனலை பொறுத்தலும் நமக்கு பெர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் கிடைச்சா மட்டுமே அதை நம்ம சேனல்ஸ்னு சொல்லுவோம். பட் எலியட் வேவ் பொறுத்தலும் அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் தனித்தனி சேனலாக இருக்கும். ஸோ அந்த சேனலை பொறுத்தலும் எலியட் வேவில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வேவுடைய நேச்சரை பார்க்கறதுக்கும் அந்த வேவுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் எலியட் சேனலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எலியட் வேவில் அந்த கேவ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவரால் சைக்கிளை ப்ரீட் பண்ணுறதுக்காக இந்த கேவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். எலியட் வேவ் பொறுத்தது 5 வேவ் கொண்டது ஒரு மோட்டிவ் வேவாக இருக்கும், 3 வேவ் கொண்டது ஒரு கரெக்ஷன் வேவாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு 8 வேவ் கொண்ட ஒரு சைக்கிள் முடியும் போது இது நமக்கு அடுத்த சைக்கிளாக ப்ரொமோட் ஆகும். ஸோ அந்த அடுத்த சைக்கிள் அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக இந்த எலிட் கேவ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராப்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி எலிட் கேவ் மட்டும் யூஸ் பண்ணி காட்டினேன், இந்த இடத்துல சேனல் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த எலிட் சேனலை பொறுத்தளவு கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் அந்த கேவுக்கான ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஒரு ஹை, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் ஹை. லைக் அதே வேவ் கொண்ட பாருங்க, ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ், கரெக்ஷனுக்கான ஏ, பி, சி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 8 வேவ் கொண்ட ஒரு சைக்கிள் முடியும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 வேவ்ன்றது ஒரு சைக்கிளாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் ஆனது நமக்கு சீலிங் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அங்கேருந்து நமக்கு புல் பேக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு புல் பேக் கொடுக்கும்போது இந்த கேவ்லாம் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இந்த கேவ்லைனை கட் பண்ணும்போது இது நமக்கு அடுத்த சைக்கிளுக்கான இன்டிமேஷனாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டில் தான் அந்த கேவ்லைனை எலிட் வேவ்ல யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த வீடியோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வரக்கூடிய வீடியோக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.